அருளாட்சி வர வேண்டும். ஆம், ஆசைகளை ஆட்சி செய்ய வேண்டும். ஈம், ரௌத்ரத்தை பழக்க வேண்டும். அருளாட்சி வர வேண்டும். நட்சத்திர மக்கள் கட்சி இதுபோன்ற 232 கட்சிகள் இன்று அரோகரா, கோவிந்தா, அர்ப்பணம், ஸ்வாகா. இந்த சூழ்நிலையிலே எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் அவரவர்களுக்கு நட்சத்திரம்தான் துணை செய்யும் என்பதை நட்சத்திர முட்டுக்கட்சியாக, தாரா முட்டுக்கட்சியாக மாற வேண்டும். தாரகை தான் நமக்கு துணை புரியும் என்பதை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் பக்குவப்பட வேண்டும். இனி இயக்கமாக, மக்கள் இயக்கமாக சிவராத்திரியிலே சிவன் கோயிலுக்கு எல்லாம் சென்று நட்சத்திரங்களை, தாரகையை, விபத்து தாரையை, ஆபத்து தாரையை, நலத்தாரையை, நல்ல தாரையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தாரை என்ன? இன்று சதயம் தாண்டி இன்று பூரட்டாதி, அல்லது ஆவணி விட்டம் முடிந்து சதயம் தாண்டி பூரட்டாதி வரை வரும். அந்த பூரணத்தை நோக்கி நாம் செல்லுகின்றோம். பரம மோட்சம் என்று, இனி ஒரு பிறவி இல்லை என்று எல்லாவற்றையும் அனுபவிக்க பரம அற்புதங்கள் நடக்கக்கூடியது அந்த பூரட்டாதி. இப்படியாக சில தகவல்களை நாம் அறிந்து தெளிந்து நாம் வாழ்க்கையில் முன்னேற தாரையை அறிவோம், திட்டமாக செயல்படுவோம். இனிமேல் கட்சி என்று சொல்லிக்கொண்டு யாரும் வெளியே சுற்ற முடியாது. ஏனென்றால் மக்கள் இயக்கங்கள் தான் பொங்கி எழ வேண்டும், அருளாட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால், அருளாட்சி இங்கே மாநிலத்துக்கு அருளாட்சி இல்லை என்று நாம் பயப்படுவதா? அங்கே மருளாட்சி நடக்கிறது என்று நடுங்குவதா? எங்கே நடுங்குவது, எங்கே பயப்படுவது என்றே தெரியவில்லை. எனவே எல்லாம் சிவமயம். தென்னாடுடைய சிவசக்தியே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறை சக்தியே போற்றி. இதுதான் முடிவு. இதுதான் இதய சுத்தியுடன் எடுக்கக்கூடிய தீர்மானம். தென்னாடுடைய சிவசக்தியே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறை சக்தியே போற்றி. தென்னாடுடைய சிவசக்தியை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறை சக்தியே போற்றி. நன்றி, வணக்கம்.